அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ஜூன் 15 முதல் 22 வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக சந்திரனுடைய மாறுதல் ஏற்படுகிறது. மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் 15ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு சூரியன் விலகுவது பல்வேறு வகையான கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார். அங்கு வக்ரகதியில் 19ஆம் தேதி முதல் திரும்புகிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி, சுப செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். இது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளினுடைய தன்மையும் பாதிப்பை ஏற்படுத்தும் போதுதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதமும் தடையும் தொய்வும் ஏற்படலாம். ஆனால் அது போன்ற அமைப்பில் நிச்சயமாக தற்போது இல்லை. ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. என்றால் 9ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் வீற்றிருக்கின்றன. சனி பஞ்சமஸ்தானத்திலும் ராகு 6லும் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே அஷ்டம குருவால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கும் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இருக்கிறது. வரவை விட செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடைமைகளை பாதுகாப்பதிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்பாராத சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை அஷ்டம குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க 19ஆம் தேதி முதல். அப்படி வக்ரம் பெற்றாலும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாக சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அவசரப்பட்டு உத்தியோக ரீதியாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளும் போது நல்ல மாறுதல்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி வக்ரகதியில் திரும்பினாலும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் தவிர்க்கப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். எதை செய்தாலும் திட்டமிட்டு யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விலை பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் விலை நிர்ணயம் செய்வதில் சில சிக்கல்களையும் குழப்பங்களையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் நஷ்டத்தை சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்று தரும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி
அதிபதி 9ல் வெற்றிருக்கிறாருங்க. 9ல் இருப்பதால் இந்த தருணம் முழுவதுமே புதிய முயற்சிகள் அனைத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கைகூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பணியாக இருந்தாலும் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமலும் ஈடுபடுவதால் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ல் இருப்பதால் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எதை செய்தாலும் அவற்றை எதிர்கால நலனுக்காக கருத்தில் கொண்டு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் நீடித்து வந்த பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்தை பற்றி சிறப்பான முறையில் அணுகுவதற்கான யோகம் உண்டு. 9ஆம் இடத்தில் வித்யாகாரகர் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்கிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் வலுவாக 7ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கலன்கள் அவ்வப்போது தொல்லையை கொடுத்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய செவ்வாய். இது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராகு வீற்றிருக்கிறார். விரயத்தில் கேது இருந்தாலும் சுப விரயங்களாக மாறும். இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்டு வந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மாறி நல்ல மாற்றத்தை நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சூரியனும் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். சந்திரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலையை பார்க்கும்போது குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு கவலை அளித்து வந்த விஷயங்களில் நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக ரீதியாக இருந்த தொல்லைகள் விலகும். தசாபதிகள் நல்ல வலுவாக சிறப்பாக இருப்பின் எதிர்பார்த்தபடி பெண்மணிகளுக்கு லாபம் நிறைந்து கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உருவாகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கிடைக்கும்.